ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இப்போ தான் ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண வேணாம்னு தெரில, பட் ஆனால் வந்து அன்பாக்சிங் அண்ட் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறேன். என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் மக்களே. எஸ், என்ன தெரியுதா? எஸ், ஃப்ரீமேன்ஸ்லேருந்து ஒரு டேப் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு மெஷரிங் டேப்பு. இதான் பார்த்திங்கன்னா அதோட வந்து என்ன சொல்கிறது, பாக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா அமேசானில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப என்ன சொல்கிறது, யூஸ்வலாக நம்ம பாக்ஸ் வரல, இந்த மாதிரி ஒரு அமேசான் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. ஸோ ஜஸ்ட் அப்படியே சும்மா மேலே ரேப் போட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே 355 வந்து இங்கே போட்டிருக்காங்க. நான் எடுத்துருக்கு வந்து 285 ரூபா சம்திங்க்கு வந்து இதை எடுத்திருக்கேன் மக்களே. ஃப்ரீமேன்ஸ்லேருந்து 10 மீட்டர் டேப். 10 மீட்டர் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. 10 மீட்டர் ரொம்ப ரொம்ப பெருசு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 அடி, அதாவது 30 ஃபீட்டுக்கும் ஜாஸ்தி, சரிங்களா. அதான் 10 மீட்டர். இப்போ நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லிலேருந்து வச்சுட்ருக்கேன், தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டான்லிலேருந்து 3 மீட்டர் விச் இஸ் லைக் 10 ஃபீட். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து அந்த கிளிப்பும் இருக்கும், லாக்கிங் மெக்கானிசம் இருக்குது ஸ்டான்லின் போட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரப்பரி ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு டேப். நல்லாவே இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் ஆஃப் நவ். உங்களுக்கு அந்த அழுக்காக இருக்குது நல்லா தெரியும். ஸோ அதை தாண்டி ஃப்ரீமேன்ஸில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேப் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு 3 மீட்டர் டேப் தான். ஸோ இது வந்து மினி டேப், ஓகேங்களா. சின்ன டேப், ரொம்ப காம்பேக்டாக நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம். இதுவும் வந்து ஒரு 10 ஃபீட் உள்ள 3 மீட்டர் டேப்பு. இதுவும் நான் ஃப்ரீமேன்ஸில் தான் எடுத்திருந்தேன். இதோட வேலை ரொம்ப கம்மி, 150 ரூபா சம்திங் தான், ரொம்ப கம்மி. அதை தாண்டி இன்னொன்று வந்து தண்டத்துக்கு எடுத்தேன். அது ஏன் எடுத்தேன்னு தெரியல, எடுத்துருக்க வேண்டாம், காசு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டான். ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், டிவால்ட்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மெஷரிங் டேப், ஓகேங்களா. இது நான் வந்து எடுத்திருந்தேன். பட் இது ஏன் எடுத்தேன் அப்படின்னு எனக்கு இப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகுது. எடுத்திருக்க வேண்டாம், காசு வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம். பட் ஓகே ஃபைன், ஏதோ எப்போயாவது யூஸ் ஆகட்டும் அப்படின்றத தான். ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலாக இது எடுத்திருக்கேன். எதுக்கு இந்த 3த்தையும் எடுத்தேன், 3 வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ வாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து அன்பேக் பண்ணிடலாம். இது வந்து எப்படி பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். சீல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா பெருசாக இருக்கும் கைஸ், இது சின்னது கிடையாது, பெரிய டேப். பார்த்தா தெரியும் பாருங்க, ஹோல் ஒரு கை அளவுக்கே வந்துடுது, பெரிய டேப்பு. நான் ஆக்சுவலி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல, பட் ஆமாம் கைஸ், பெரிய டேப். ஸோ பார்த்தாலே தெரியும் பெருசு டேப்பு. ஸோ 10 மீட்டர் 25 mm உள்ள டேப். 25 mmன்றது இதோட மெஷர்மெண்ட், அதாவது இந்த இது இருக்குல்ல, இந்த திக்னஸ், இதோட மெஷர்மெண்ட் வந்து 25 mm. வேணா இருங்க உங்களுக்கு காட்டிடுறேன். இதுவாக தான் பார்ப்போம், எனக்கு தெரில. ஸோ அது 25 mm சொன்னாங்க. ஓகே 20 mm இருக்குது, சரிங்களா. 20.1 சம்திங். ஸோ பார்த்தீங்கன்னா அது அதான் 25 mm போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரில. சரி ஓகே, அதான் நம்மளுக்கு தேவையில்லை. பட் 10 மீட்டர் டேப் மக்களே, விச் இஸ் க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எவ்வளோ, ஒரு 32 அடி, 32 ஃபீட் வந்து வரும் உங்களுக்கு ஃப்ரீமேன்ஸ் கிரிப்லேருந்து. ஸோ பில்ட் குவாலிட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்கு, இது வந்து ரப்பரி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெல்ட் கிளிப்பும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதை நான் எதிர்பார்க்கல, ஓகேலா. அண்ட் அதை தாண்டி இதில் 2 லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த லாக்கிங் மெக்கானிசம், இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாக் பண்ணிடும். ஸோ இப்படி இது லாக் பண்ணிடும், இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாஸ் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு இந்த லாக் ரிலீஸ் பண்ணால் டக்குன்னு உள்ளே போயிடுதுல, அந்த டக்குன்னு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு பாஸ் அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க, பண்ணி காட்டுற மாதிரி திருப்பியும். இப்படி இழுத்துட்டு டக்குன்னு போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த பாஸ். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குட் மெக்கானிசம். இது வந்து இந்த சின்னதெல்லாம் வராது, சரிங்களா. ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த லாக் மெக்கானிசம் மட்டும் தான் இருக்கும், பாஸ் மெக்கானிசம் இருக்காது. பட் இந்த பாஸ் மெக்கானிசம் கொடுத்துருக்கிறது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். அதனால ஒரு லேண்ட்யார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது அன்ரிமூவபிள் லேண்ட்யார்ட் நினைக்கிறேன். இது போக உடஞ்சிரும், ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதான் கைஸ் நான் எடுத்துருக்கிற இந்த ஃப்ரீமேன்ஸோட இந்த டேப்பு. பில்ட் குவாலிட்டி
இப்போதைக்கு பார்க்கறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. போக போக தான் தெரியும் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் செம பெருசு மக்களே. இங்கே நான் சைஸ் கம்பேரிசன் வச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து 3 மீட்டர் டைப்பு, இது 10 மீட்டர் டைப். ஆப்வியஸாக 10 மீட்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கையளவுக்கு வந்துடுது. இது பாருங்கள், இது சின்னது தான் கையளவு. ஸோ இது நீங்கள் பாக்கெட்லாம் கேரி பண்ண முடியாது, பெல்ட்டில் வேணால் கேரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேக்கில் நீங்கள் எங்கே போனால் கேரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டிஃப்ரென்சஸ், இதுக்கும் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், இது எதுக்கு யூஸ் பண்ணணும், இது எதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இது வந்து சும்மா ஒரு குயிக் மெஷர்மெண்ட் மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவோ சரி, இல்லை இந்த டேப்பும் சரி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் மெஷர்மெண்ட், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது குயிக்காக ஏதாவது மெஷர் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ரெண்டுமே ஹெல்ப் வந்து பண்ணும் மக்களே. பட் இந்த ரெண்டும் இதில் இதுவும் சரி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூஸ் ஆகும். அதாவது வீட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும், பெரிய ஒரு ஸ்பேன் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு பஸ்ஸோ காரோ வண்டியோ பெரிய ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரூம் மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு பெரிய ஸ்பேன் உள்ள மெஷர்மெண்ட், இல்லை ஒரு ரோடை வந்து அளக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும். பட் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து இதோடக்கான ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இதுவும் உங்களுக்கு லார்ஜ் ஸ்பேன் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ மறந்துடுச்சு, மேக்ஸிமம் ஐ திங்க் இது எவ்வளோ போட்டிருக்கானா, ஐ திங்க் இதுவும் 10 ஃபீட் தான் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை கைஸ். பட் இல்லை, இது தெளிவாக போடலை. பட் இதுவும் வந்து ஒரு லாங் ஸ்பேனுக்கு நீங்கள் நிறைய பெரிய ஸ்பேனாக இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லார்ஜ் ஏரியா, ஒரு பெரிய கவரேஜ்னால் பண்ணலாம். ஆனால் இது வந்து அக்குரேட்டாக இருக்காது. ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எரர் காட்டும். பிட்வீன் வந்து எவ்வளோ ஸ்பேன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 அடி ஸ்பேனை நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க, அதாவது வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னா 20 அடினா ஒரு 2 இன்ச் வந்து உங்களுக்கு அப்படி இப்படின்னு இருக்கும். ஒரு 5 அடி மெஷர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் இதில் காட்டும். உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. அண்ட் இதில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டே டைமில், அதாவது வெளியே அவுட்டோரில் இது வந்து மெஷர் பண்ணோம் எரர் செம்மையாக காட்டும். ஸோ இது வந்து அவுட்டோர் கிடையாது, இன்டோருக்கு மட்டும்தான் இது. அதுவும் ப்ராப்பரான மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து தூக்கி சைடில் ஓரமாக வச்சிடலாம். பட் இது வந்து நீங்கள் அவுட்டோர், இன்டோர், வாட்டரில் எங்கே வேணால் நீங்கள் மெஷர் பண்ணலாம். லாங் ஸ்பேன், அதாவது பெரிய ஸ்பேன் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 30 அடி. ஆனால் 30 அடிக்கு மேலே போச்சுன்னா இது நீங்கள் வந்து விட்டு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். பட் ஆனால் 30 அடிக்கு உங்களுக்கு ஏதோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 30 ஃபீட் 30+ ஃபீட், ஒரு 32 33 ஃபீட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு 32 33 ஃபீட் வரைக்கும் நான் வேணால் எக்ஸாக்ட் கால்குலேஷனால கீழே முடிஞ்சால் போட ட்ரை பண்ணுறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஷார்ட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இது நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த டெய்லர்ஸ் இவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காம்பேக்டாக, இல்லைனா நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க கேரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து சும்மா வீட்டில் ஏதாவது சும்மா காமன் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். இது கூட பெரிய லாங் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விட்டு லைக் ஒரு 10 அடி மெஷர் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு அப்புறம் அங்கே மார்க் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கண்டினியூஸாக நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பண்ணணும். ஒரு கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ஃபீட் ஸ்பேனை நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஃபியூ இன்ச்சஸ், மேபி இன்ச்சஸ் கூட இல்லை, ஒரு 6 இன்ச்சஸ் 4 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எரர் வந்து வரும். ஏன்னா அது நீங்கள் கரெக்டாக வச்சு பிடிக்க மாட்டீங்க. நம்ம சாக் பீஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணும்போது பென்சில்லாம் ஓரளவுக்கு கிரிட்டாக இருக்கும். சாக் பீஸ்லாம் மார்க் பண்ணும்போது லைட்டாக இன்டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும், லாங் ஸ்பேன்லேயும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் கைஸ் உங்களுக்கு கரெக்டான ஒரு சாய்ஸ். ஸோ நான் சொன்னேன் லாங் ஸ்பேன், பெரிய ஏரியா, பெரிய ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துரும் மக்களே. பெரிய அதங்க முக்கால்வாசி என்னென்ன பெரிய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இல்லை, திருப்பியும் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய ரூம் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய வண்டி ஏதோ மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், ரோடு, அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணால் இது உங்களுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலி தாண்டி இன்னொன்று இருக்குது, இந்த சர்வையர்ஸ் மெஷரிங் டேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் எடுக்கலாம். அதுவும் தெரிஞ்சு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் ஞாபகம் இல்லை, தெரிஞ்சு 50 மீட்டர்ஸ் மேலேயே கூட போகணும்னு நினைக்கிறேன். அது எடுக்கலாம். அது வந்து அதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த மெட்டாலிக் திங் தான். ஓகேங்களா? இது வந்து மெட்டலில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வளைய வாய்ப்பு இருக்கக்கூடிய, இது உடைய வாய்ப்போ கிழிய வாய்ப்போ உங்களுக்கு கிடையாது. மேபி ரொம்ப லாங்கில் யூஸ் பண்ண போகுதுன்னா இதோட பெயிண்ட் வேணால் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளையவோ உடையவோ கிழியவோ வாய்ப்புகள் கிடையாது. பட் சர்வேயர்ஸ் டேப் அப்படி கிடையாது. உங்களுக்கு போக கிழிஞ்சிடும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஃபைபர் கிளாத்தில் பண்ணியிருப்பாங்க.
கேட்பாங்க இந்த டேப்பை. ஸோ அது வந்து வளையும் உடையும். ரெண்டாவது என்னென்னா இதில் இருக்கிற ப்ளஸ் திங் என்னென்னா இதுலேயும் சரி இந்த ஒரு பகுதி இருக்குல்ல, இந்த பார்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுதான் வால்னா இப்படி வச்சு நீங்கள் எப்படி மார்க் பண்ணலாம். இப்போ நான் லாக் பண்ணிட்டேன்லாம் வரல, லாக் பண்ண எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி நீங்கள் ஏற்றுட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். பட் அந்த கிளாத்தில் அந்த மாதிரி இருக்காது. அங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேபி ஆணி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஹூக்கில் மாட்டி நீங்கள் மெஷர்மெண்ட்டை கொண்டு போக முடியும். அப்படி இல்லைனா யாராவது அந்த பக்கம் நீங்கள் நிற்க வைக்கணும் அந்த மார்க்கிங் பண்ணுறது. பட் இது அப்படி இல்லை, ஒரு சைடு ஓரமாக அந்த வாலோட ஓரமாக வச்சு நீங்கள் இதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் மக்களே, இந்த ஒரு மெஷரிங் டேப். ஓகேடா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மூணாவது ப்ராப்ளம் என்னன்னா அந்த சர்வே டேப்பில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னல ரிட்ராக்டபிள், ஆட்டோ ரிட்ராக்டபிள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா பேக் போயிடும். பட் சர்வே டேப் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் மேனுவலில் தான் நீங்கள் வைண்ட் பண்ணணும். வைண்ட் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு பேக் வித் ரிட்ராக்டபிள் வரும். அது பெரிய தலைவலி. அதுவும் இல்லாமல் இப்போது நடுவில் அந்த சொன்னல இந்த டேப் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு அது அந்த டேப் அதை வைண்ட் பண்ணது மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், அது வந்து இந்த சர்வே டேப்பே போயிடும். ஸோ அதனால் சர்வே டேப் வந்து சர்வேஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனா வச்சுக்கலாம். அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் ஒர்க் பண்ணணும். ஆனால் அது எந்த காஸ்ட்டும் தெரியல, வேணால் இதுதான் நான் ஆட் பண்ணி விட்றேன். பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது பெட்டர் கைஸ். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்வேஸ் நீங்கள் வந்து ரஃப்பாக யூஸ் பண்ணி கீழே உடஞ்சா ஒழிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி மாட்டுறதோ கிளியறதோ அப்படின்றதான் எதுவும் உங்களுக்கு இருக்காது மக்களே. ஸோ டேப்போட மெஷர்மெண்ட் உள்ள என்னென்னா இல்லை மார்க்கிங்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஷுவல் மார்க்கிங் மாதிரி தான். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சென்டிமீட்டர்ஸும் இருக்குது, இன்ச்சஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒன்று மார்க்கிங் இருக்குது. அது மாதிரி 1 ஃபீட்டுக்கும் உங்களுக்கு இங்கே 1 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபீட் அப்படின்னு எழுதலை. ஸோ 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.1 1.2 அப்படி சொல்லிட்டு போகுது. ஸோ அதுவும் பண்ணுறாங்க. ஸோ அரை அடி அதுவும் மார்க்கிங் இருக்குது. சூப்பர். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த டேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரை அடி கூட இருக்குமா அப்படின்னு தெரியல. எனக்கு பார்ப்போமா. இதில் வந்து அரை அடி பார்த்திங்கன்னா அரை அடி மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 16 ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் இது பிளாக் கலரில் கொடுத்துருக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. 1.6 ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்குது. ஸோ போக 1 ஃபீட் மார்க்கிங்கும் எங்கேயாவது இருக்கணும் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. அதாவது 100 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ள 1 ஃபீட்டில் அதையும் பார்த்து போயிருங்க. ஸோ 3 ஃபீட்டு. ஸோ 100 ஓகே 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிற மார்க்கிங் இங்கும் இல்லை. ஸோ 100 மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் இருக்குது. 100 சென்டிமீட்டர்ஸுக்குள்ள 1 மீட்டர். ஐம் ஹோப் ஐம் நாட் ராங். பட் எனக்கு அந்த மீட்டர் ஃபீட்டு அந்த மாதிரி மார்க்கிங் எங்கேயுமே இங்கே இல்லை. பட் ஓகே, நீங்கள் இஃப் யூ ஆர் யூஸ் டு அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் இதான் உங்களுக்கு டேப்பு. இப்போ நான் இழுக்க எனக்கு தெரிஞ்சது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் ரிட்ராக்ட் பண்ணோன்னா இப்படி விட்டு ரிட்ராக்ட் பண்ணலாம். பாஸ் நல்லாவே ஒர்க் அவுட் கைஸ். ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் இட்ஸ் டேப். ஓகேலா. இப்போதைக்கு நான் கொடுத்துட்டேன். மேபி ஃப்யூச்சரில் இதுக்கான யூசர் ரிவ்யூ முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ நாள் வருது, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸ்டக் ஆகுதா. சிலவங்க வந்து உள்ள ஸ்டக் ஆகுது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போதைக்கு எனக்கு இப்படி தோணலை. பட் சிலவங்க சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வர நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதோட எம்ஆர்பி ப்ரைஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 355. பட் நான் எடுத்துக்கிறது 287 சம்திங். நான் வேணால் எக்ஸாக்டான அமௌண்ட் எவ்வளோன்றது ஆட் பண்ணி விட்றேன். இது மாறிட்டே இருக்கும், கரெக்டான அமௌண்ட்டாக இருக்காது. பட் அமேசானில் ஒரு கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறாங்க மக்களே. ஸோ இந்த டைப். ஸோ எஸ் மக்களே, திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ரிவ்யூ அபவுட் திஸ் டேப். கொஞ்சம் இது சின்ன ஒரு ப்ராடக்ட் தான், பட் பெரிய ரிவ்யூ போயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி வந்து உங்களுக்கு போங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ரிவ்யூவோட அடுத்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட சந்திக்கிறேன். until this is Rajesh signing off. Take care, stay safe and bye மக்களே.